வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. இப்போ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ண போகிறேன். அதை பார்த்தோன்னே இந்த டாப்பிக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோமானா இல்லை, ஆனால் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை சுற்றி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அதனால் குயிக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு தெரியல, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணுறேன். பட் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. நீங்க பாருங்க, மேபி அது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான கேள்வியுமே நான் கேட்பேன். யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மேபி அது பொய்யா இருந்துச்சுன்னா நான் பொழந்து கட்டுவேன். இப்பயும் சொல்றது, பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நான் பொழந்து கட்டுவேன். வீடியோ போடுறவங்கள பொழந்து கட்டுவேன். புரியுதா? நீங்க பாத்துட்டு வாங்களேன். பாத்தீங்களா, இது உண்மையா இருக்குமா? இது நம்ம அண்ணன் தானா? அப்படியே இருந்தாலும் இது எப்ப எடுத்த வீடியோ அப்படின்ற கேள்விலாம் எனக்கு நிறைய இருக்கு. மேபி அது யாருன்னா டூப் போட்டோ இல்ல இந்த பின்னாடி வச்சுட்டு வீடியோ எடுத்தோ ரிலீஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றத அதை நாங்க கணிக்கவே முடியாது. அதாவது பொழந்து கட்டிடுவாங்களாம். ஒரு பெண்ணாக இருந்துட்டு அரைச்சிட்டத்தோட பொழந்து கட்டிடுவேன் அப்படிங்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பொழந்து கட்டினீங்க, எதுக்கெல்லாம் பொழந்து கட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இவங்ககிட்ட அது என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, அதாவது அந்த வீடியோ ப்ளே பண்ணி மற்றவங்க கிட்ட கேட்குறாங்க, இது விஜய் அண்ணாவான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட கொண்டு போய் இது காமிச்சா கூட விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லிடும். இதை ஒருத்தவங்க இவங்களுக்கு கிராஸ் செக் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி இது விஜய் அவர்களா இல்லையா அப்படின்னு சொல்லணுமாமா. அப்போது இது வரைக்கும் நீங்கள் போட்ட வீடியோக்கெல்லாம் இருக்கும்ல, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் இதை செஞ்சுட்டாரு, அதை செஞ்சுட்டாரு, இதை செய்ய போகிறாரு, அதை செய்ய போகிறாருன்னு. அப்புறம் விஜய் அவர்கள் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அண்ணா அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சுட்டாரு. அண்ணா வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கில் அவரோட ஃபோட்டோ இல்லை, சைக்கிள் கொடுக்குறாரு, அது இது என்னென்னமோலாம் பேசுகிறீங்களே. அப்போ எல்லாமே இந்த மாதிரி தரங்கட்டத்தனத்தில் எந்த வித இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாமல் ஒரு ஃபேக்ட் செக்கும் பண்ணாமல் எவனோ பரப்புனதை எடுத்து வச்சு பரப்புறீங்களா? இன்க்ளூடிங் ஜூலியோடைய அந்த கிட்னி திருட்டு விஷயத்தை இவங்க பெருசுபடுத்தி பேசியிருந்திருப்பாங்க. ரொம்ப அதிகமாக பேசுனது இவங்க தான். அவங்கள திரும்ப திரும்ப கிட்னி திருடி அப்படின்னு சொன்னதெல்லாம் இவங்க தான். அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அப்போ இது வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தையும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, இது வரைக்கும் அப்போ நீ போட்ட வீடியோலாம் என்ன பேசிஸில் போட்ட? இப்படி தான் எல்லா தற்கொலைங்களையுமே இந்த விஜய்க்கு ஓட்டு போட்ட இந்த மாதிரியான இன்ஸ்டா தற்கொலைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தற்கொலைங்க தான். தற்கொலைன்னு சொல்கிறதுல எந்த வருத்தமும் இல்லை. என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒருத்தர் இந்த உடம்பு வளர்த்து வச்சுருப்பான், மூளையை வளர்த்து வச்சுருக்க மாட்டான்ல, அவன் மறுபடியும் ஒரு வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. அந்த வெள்ளை அறிக்கையில் அவர் சொன்ன விஷயத்தை வச்சுட்டு, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 லட்சம் கோடி அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த திமுக அரசு அப்படின்னு பேசிட்டு இருக்கான். பரதேசி, உங்களுக்குலாம் எங்கடா மூளையே இருக்காதடா? உடம்பு வளர்க்கும் போது கொஞ்சோண்டு மூளைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்து அதையும் கொஞ்சம் வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த தற்கொலைங்க எல்லாருமே, இந்த இன்ஸ்டா தற்கொலைங்க எல்லாமே இப்படி தான் எல்லா விஷயத்தையும் பரப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடிநாதம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இந்த தங்கச்சிக்கிட்ட ஒரு சின்ன விஷயம்தான், அதாவது ஃபேக்ட் செக் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னா இனிமேலாவது இந்த விஜய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பொய் பரப்பாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளாக இருக்கலாம். அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் அது ரத்தம், மற்றவனுக்கு அது தக்காளி சட்னி, அப்படி தானே? இப்போ இது உங்கள் அண்ணனா இல்லையா அப்படின்னு இப்போ மட்டும் ஃபேக்ட் செக் பண்ண சொல்லி மற்றவங்ககிட்ட கேட்குறீங்களே, இதற்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு, ஃபேக்ட் செக் பண்ணுறது அவ்வளோ கடினமான விஷயமானது இல்லை. முக்கியமாக இந்த மாதிரியான சில்லறத்தனமான விஷயங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ணுறது அவ்வளோ கடினம் கிடையாது. இப்போது நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லித்தரேன், அது உங்களுக்கு மண்டையில் ஏறுதான்னு பாருங்கள். அதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான அவதூறுகள், அது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை கூட பரப்பதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு பரப்புங்க, இல்லைனா கேஸ் வாங்கிடுவீங்க. இப்போது இவர் என்னென்னா, இவரோட வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த 3 நாள் அவரோட மேங்களூர் ட்ரிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்பில் அவர் என்னென்ன அவுட்ஃபிட் போட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே எல்லா இடத்துலையுமே கோவிலுக்கு போன இடத்துல மட்டும்தான் அந்த வேஷ்டி சட்டை மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. அதை தாண்டி மற்ற இடங்கள்ல எல்லாமே ஒரு பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருந்தாரு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கிறாரு. சரி, அப்படி இருந்தும் எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. ஏன் அவர் அந்த அவுட்ஃபிட்டில் தானே இப்போ அடிக்கடி போகிறாரு, அந்த அவுட்ஃபிட்டில் தானே அன்னைக்கு பெரம்பூருக்கு போனேன், எங்கள் அண்ணனை மாதிரியே வேஷம் போட்டுட்டு போனவனும் போனா, அதனால் நான் இன்னமும் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, இந்த கையில் ஒரு கயிறு கட்டியிருக்காருல, கையில் நான் என் எடிட்டர்கிட்ட சொல்லி க்ளோஸ் அப்பில் கொண்டு வர சொல்கிறேன். ரைட் ஹேண்டில் ஒரு
ஒரு கயிறு கட்டியிருக்காரு. அது உங்கள் அண்ணன் வந்து இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முக்கியமாக அந்த பதவி பிரமாணம் எடுக்கும்போது தான் வந்து அந்த கையில் அந்த கயிறை எல்லாரும் யூனிஃபார்மாக கட்டிட்டு வந்தாங்க. அது கட்டியிருக்காரு பாருங்க, தெரியுதா? அப்போ அது உங்கள் அண்ணன் தான். சரி, இன்னும் டவுட் அப்படின்னா, டூப்பு போட்டு போகிறவன் அவன் காருக்கு முன்னாடி போகிற அந்த பிளாக் கேட்ஸ் அந்த பாதுகாப்பு படையினரை கூட்டிகிட்டு போக மாட்டான் இல்லையா? யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு செலவு செய்கிற அளவுக்கு இந்த டூப்பு போடுறவங்களுக்கு காசு இருக்காது. அந்த கார் டேர்னிங்கில் பாருங்கள், நான் மறுபடியும் எடிட்டர்கிட்ட ஸ்லோவாக காமிக்க சொல்லி ஏரோ போடுறேன். காரில் தொங்கிட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து இவருக்கான பாதுகாப்பு படையினர். இதெல்லாம் வந்து உனக்கு பார்க்க தெரியல. இந்த அளவுக்கு தான் உனக்கு வந்து மூளை அப்படிங்கிறது வேலை செய்யுது. இந்த மூளையை வச்சுட்டு தான் நீ இன்ஸ்டாவில் வந்து இதற்கு முன்னாடியும் இப்பவும் வந்து வீடியோ போட்டுட்ருக்க அப்படின்னா தற்கொலை நீ இல்லை, பார்க்குற மக்கள் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டியா? இப்படி தான் கிராஸ் வெரிஃபிகேஷன் ஃபேக்ட் செக்லாம் பண்ணணும். இது உங்கள் அண்ணன் தான். இப்போ பொழந்து கட்டுறேன்னு சொன்னில்ல, என்னென்ன விஷயத்துக்கெலாம் நீ பொழந்து கட்டியிருக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளோ அரைச்சிட்டம் வருது, கோவம் வருது உங்கள் அண்ணனை சொன்ன உடனே, அது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து உன் கண்ணு நொல்லையாக இருக்குது, உன் வாய் கோணிட்டு போகுது அப்படிலாம் வந்துட்டு நீ பாடி ஷேமிங் பண்ணுறல. கொஞ்சம் மூளைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் அப்படி கோணிட்டு இருக்கு? இப்போ பெண்களுக்கு எதிராக வந்து எவ்வளோ குற்றங்கள் நடக்குது. நான் வந்து என்னை விட என் எடிட்டர் வந்து நிறைய சேர்த்து வச்சிருக்கிறார் ஃபைலில். அவர்கிட்ட ஒன்று ஒன்றா போட சொல்கிறேன். மிக முக்கியமாக வந்து கோயம்புத்தூரில் நடந்த அந்த 2 கேஸு, அதில் ஒன்று சூலூர் கேஸு, அப்புறம் வந்து இன்னொன்று அதுக்கு அடுத்தே வந்து 2வது நாட்களில் நடந்துச்சு. அதை தாண்டி உங்கள் கட்சிக்காரனே, அதாவது பாலசுப்ரமணியனும் அதுக்கப்புறம் வந்து ஜெயபாலன் நினைக்கிறேன், அவரும் சேர்ந்து தூத்துக்குடி, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் அவங்களுடைய கட்சி, அதாவது உங்களுடைய கட்சி தொண்டரான ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 33 வயசாகுது, அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க போய் கேஸ் கொடுக்க போனால் அந்த ஸ்ரீவைகுண்ட தொகுதியோட எம்எல்ஏவான சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க 2 பேரையும் எங்கேயோ தலைமறைவாக இருக்க சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்னைக்காவது நீ பொங்குனியா? இப்படி நம்ம கட்சிக்காரங்க செய்யலாமா? எதுக்கு அவனை கொண்டு போய் மறைச்சி வைக்கிங்க? போலீஸ்கிட்ட போய் சரணடைய செய்யுங்க. அந்த பொண்ணு நம்மளோட கட்சிக்காரங்க தானே, நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு நடந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டியாமா? பொழந்து கட்டியிருக்க வேண்டாமா அந்த எம்எல்ஏ சரவணனை? பொழந்து கட்டியிருக்க வேண்டாமா அந்த பாலசுப்ரமணியனும் ஜெயபாலனையும்? பொழந்து கட்டலையே. சரி, அதெல்லாம் விட்டுரு. ஸோ உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் எத்தனை குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு, ஒரு 93 வயசு கிழவிக்கு பாலியல் வன்புணர்வு, ஒரு 7 வயசு குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்து வந்து அவங்க அந்த அம்மா மேலே வந்து பழிய போடுறீங்க நீங்கள். அந்த குழந்தையோடைய இறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கே வந்து சொல்லாமல் அவங்களுடைய அப்பாவோட சிக்னேச்சரை வாங்கி அந்த குழந்தைய வந்து அந்த அவசரமாக இந்த தொகுதியில் இருந்த தாவேக்காக்காரங்க அப்புறம் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து எரிச்சிட்டதாகவோ புதைச்சிட்டதாகவோ அவங்க அம்மா வந்து ஒரு கண்ணீர் பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த அம்மா மேலே கொஞ்சம் கூட ஈர்வு இறக்கம் இல்லாமல் அவங்க மேலே ஒரு குற்றத்தை தூக்கி போட வேண்டியது. இப்படி ஃபேக் நேரட்டிவ் செட் பண்ணுறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபேக்ட் செக் பண்ணிங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது உங்கள் அண்ணனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 4 பேர் தேவைப்படுது அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு பரப்பி விட்டுட்டு தான் போயிருந்துருப்பீங்க. அந்த ஒரு குற்றமா? அதுக்கப்புறம் வந்து 7 வயசு குழந்தை, அப்புறம் 10 வயசு குழந்தை, இப்படி ஒன்றா நடக்குது. அதெல்லாம் நீ பொழந்து கட்டினியானா இல்லை. சரி, அதை கூட விட்டுரு. ஏன்னா உங்கள் அண்ணனுக்காக வந்து 6 மாத டைமை வந்து கூட்டணி கட்சிகளே, அதுவும் இடதுசாரிய கூட்டணி கட்சிகளே 6 மாதம் டைம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து உங்கள் அண்ணனுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது, எல்லோரும் தடவி கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாமே நடந்ததெல்லாம் விட்டுரு. நடந்ததெல்லாம் விட்டதுக்கப்புறம் திருச்சிக்கு வா. திருச்சி மேடையில் நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் திமுக தான் இதற்கெல்லாம் காரணம்னு உங்கள் அண்ணன் பேசுகிறாரு. சரி, திமுக தான் அவங்க வந்து கஞ்சாவை வளர்த்து விட்டு போயிடுச்சு, போதையை வளர்த்து விட்டு போயிடுச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். அது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய விஷயங்களில் பேசியிருக்கோம். ஏன்னா அப்படி உண்மையாக இருந்திருந்தால் திமுக ஆட்சியில் இருக்கும் போதுமே இந்த மாதிரி 200 குற்றங்கள் நடந்திருக்கணுமே 100 நாட்களில். இல்லை அப்படிங்கிறத பேசியாச்சு. இருந்தாலும் உங்களோட கூற்றுப்படியே அது உண்மை அப்படின்னு வச்சே பேசினா கூட, திமுக தான் காரணமாக இருந்தால் கூட, நான் என்னோட கேள்வி என்னன்னா, அதுக்கப்புறம் தானே இந்த கும்மிடி பூண்டியில் வந்து இந்த 3 வயசு குழந்தைய 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தையுமே பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் வந்து எரிக்கணும் புதைக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தனை தானே பிடிச்சிங்க, இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு அந்த தொகுதியை சார்ந்த மக்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்களே, அதுக்கு என்னாச்சு? அதுக்கு நீ பொழந்து கட்டினியா? சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கேளுங்க, ஏன் இவ்வளோ வந்து மெத்தனமாக இருக்கீங்க அப்படின்னு பொழந்து கட்டினியா? அந்த சப்ஜெக்ட்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண் தானே நீ, உனக்கு இன்னொரு ஒரு பச்சிளம் குழந்தைக்கு, ஒரு 3 வயசு குழந்தைக்கு நடந்ததை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. அதுக்கெல்லாம் பொழந்து கட்ட முடியாது. அதாவது இந்த கடந்த 1 மாதம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 குற்றங்களுக்கு மேலே நடந்திருக்கு. அதுலேயும் மிக முக்கியமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடணும்.
அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கட் பண்ணி நான் ட்ரிம் பண்ணி போடுறேன். ஆனால் அதோட சாராம்சம் அதுதான். இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தொகுப்பாளினி வந்து ஒரு ராஜஸ்தான்காரங்க தான். தேர்ட் மட்டும் இருக்கு. ஆமா. அண்ட் இதுவும் நார்த்ல தான் இருக்கு. ராஜஸ்தான் கரெக்டா சொன்னீங்க. தேர்ட் பொசிஷன் ராஜஸ்தான் தான். கோமல் இது உங்க ஊர் தானே? அம்மா எங்க ஊர் தான். நான் பிறந்து வளர்ந்தது சென்னை. அதனால நான் அந்த ஊர் என்னன்னு சொல்றேன். அந்த நபர் வந்து ராஜஸ்தான் 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லும்போது, நீ ராஜஸ்தான்காரி தானேன்னு சொல்லும்போது, நான் ராஜஸ்தான்லேயே பிறந்திருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் தான் வளர்ந்துருக்கேன், அதனால் நான் பெருமைப்படுறேன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ளே பண்ணதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தமிழ்நாடு முதல் 10 மாநிலங்களில் கூட இல்லை, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில். ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மறுபடியும் எடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் 2வது இடத்துக்கோ இல்லை முதல் இடத்துக்கே கூட வந்துருமோங்கிற பயம் இருக்குது. இதெல்லாம் இந்த பெண் வந்து பொழந்து கெட்டினாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டாக இருக்கலாம். இல்லை பெண்களுக்கு எதிராலாம் நான் பொங்க மாட்டேன், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, திமுக தான் வந்து உங்களுடைய தொண்டர்களெல்லாம் போய் நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் கெடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் அதை நம்புகிறேன். திமுக தான் இதெல்லாம் செய்யுது, பெண்களை வந்து அவங்க தான் போய் மானபங்கம் படுத்துகிறாங்க, பாலியல் வன்முணர்வு செய்கிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இந்த தற்கொலை நம்பிட்டு இருந்துச்சுன்னா சரி, அப்படியே நம்பிட்டுரு. ஆனால் பொய்யெல்லாம் பொழந்து கட்டுவேன் தானே, ஏன்னா உங்கள் அண்ணனை பற்றி அது பொய் செய்தியாக மட்டும் இருந்தால் நான் பொழந்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்போது 2 நாட்களுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு, அதாவது 1 ஏக்கரோ 100 ஏக்கரோ எத்தனை ஏக்கர் வாங்கியிருந்தாலும் இனிமேல் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போவேன்னா எல்லாமே ஆன்லைனாக பண்ணுறதுக்கு முதல்வர் எங்களுடைய தலைவர் வந்து எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு. அது உண்மையா? அதை நீ ஃபேக்ட் செக் பண்ணியா? அதாவது என்ன அப்படின்னா 2022ஆம் ஆண்டுக்கு அப்புறத்துலேருந்து நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், 2021லேயும் அதுக்காக நான் அலைஞ்சிருக்கேன், 2022லேயும் நான் அதை வந்து ஈஸியாக ஆன்லைனில் செஞ்சுருக்கேன். எதெல்லாம் ஆன்லைனில் செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேல் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்ஓடி ரொம்ப முக்கியமாக ஆன்லைனில் பண்ணுறதுக்காக 2022 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டு மனைக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகணும். ஆனால் இவர் சொல்கிறாருல, இந்த 1 ஏக்கரோ 100 ஏக்கரோ அந்த மாதிரி ஏக்கர் கணக்கில், அதாவது வீட்டு மனை அல்லாத நிலங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகணும். அப்படி எதையுமே ஆன்லைன் ஆக்கலை. அதையுமே ஏற்கனவே ஆன்லைனில் இருக்கிறத தான் இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பட்டிட்டிங்கிறது தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த பிங்க் வாகனத்தை வந்து சிங்கப்பெண் அப்படிலாம் கொண்டு வந்த மாதிரி பட்டிட்டிங்கரிங் தான் ஃபுல்லாக. நான் முதல்வன் திட்டத்தை வந்து இவங்க இப்போ வந்து என்ன தமிழ்நாடு ஸ்கில் கார்ப்பரேஷன் அப்படின்னு மாற்றிட்டு பழைய ட்வீட்ஸு அவங்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பட்டிட்டிங்கரிங் வேலையில் இதுவும் ஒன்று தான். ஏற்கனவே ஆன்லைனில் இருக்கிறத மேண்டேட்ரியாக ஆக்க போகிறோம் அப்படிங்கிற தேதியை பின்னால் அறிவிக்கப்படும் தேதியை பின்னால் அறிவிப்போம் அப்படின்னு தான் இவங்களோட கவர்மெண்ட்டில் சைட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி எதையும் மேண்டேட்ரியாக கூட ஆக்கலை. இவர் என்னென்னா நாளைக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறார். அது பொய் தானே. அந்த பொய்யை பொழந்து கட்டலாம்ல, நீங்கள் தான் பொய்யெல்லாம் பொழந்து கட்டுவீங்களா, போய் பொழந்து கட்டுங்க, அது பொய். இதுலேருந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இன்னும் மேண்டேட்ரியாக கொண்டு வரலை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். ஒருவேளை மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி இங்கே தான் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலுமே நம்மளுக்கான என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இந்த வைஃபை அப்படிங்கிறது தொடர்ந்து மக்களுக்கு ஆக்சசபிளாக இருக்காது. ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, லென்த்தாக பேசாதீங்க, எனக்கு டேட்டாலாம் போயிடுது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால உட்காந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அப்போது இதை கொண்டு போய் நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டரில் பண்ணணும். அப்போ அங்கே கரண்ட் இருக்கணும். கரண்ட்டுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வைஃபை வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்சஸாக இருக்காங்கிற அது ஒரு சிக்கல். இப்போ நிறைய சிக்கல் இருக்கும்போது நீங்கள் மேண்டேட்ரின்னு எந்த லட்சணத்தில் கொண்டு வருவீங்க? வேணா என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா, அங்கே அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆன்லைனில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் ஆன்லைனில் ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட க்யூ வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது ஆன்லைனுக்குன்னு உள்ள க்யூ, நீங்கள் அங்கேயே இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி அப்படின்னா இந்த க்யூ இது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். சரி, அங்கே போய் க்யூவில் நிற்க வேணாம், நம்ம வந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. முடிக்காதவங்க அது வந்து க்யூவில் நின்று பண்ணுவாங்க. அப்படி தான் கொண்டு வரணுமே தவிர கட்டாயமாக்குதல் அப்படிங்கிறது இது சாத்தியமே கிடையாது. ஒரு முட்டாள்தனம். ஏன்னா வளர்ந்த நாடுகள்லையுமே எந்த விஷயத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் டிஜிட்டலாக பண்ணால் ஈஸியாக இருக்கும், நேரடியாகவும் போய் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்களே தவிர இது ரொம்ப ரொம்ப மகாமட்டமான ஒரு செயல். இது வந்து மோடி அவர்கள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போகஸாக ஒன்று செஞ்சார்ல, அந்த போகஸில் ஒன்று பட்டிட்டிங்கரிங் பண்ணுறதுக்காகவே இதை கொண்டு வந்து நீங்கள் திணிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை இந்த பொண்ணு பொழந்து கட்டுச்சா, ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, நிதியமைச்சர் வந்து நேற்று ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு விளக்கங்கட்ட வெத்து பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணார்ல, அதை பொழந்து கட்டினீங்களா? ஏன்னா உங்களுடைய ஆட்சியிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லை கஜானா காலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல. சரி, அந்த கஜானா காலியை கூட விட்டுருங்க. 2021-22 காலகட்டத்தில் நம்மளோட ஜிடிபி அப்படிங்கிறது வந்து 17.89 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 24-25 அந்த ஸ்டாட்டிஸ்டிக் படி நம்ம 35.28 லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்கிறோம். அப்படின்னா கடன் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். என்னோட கேள்வி என்னென்னா, இந்த கரண்ட் ஒன்று போயிட்டுருக்குல்ல, அதற்கு திமுக செஞ்ச ஊழல் தான் காரணம்னு இவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நம்மளுடைய நிர்மல்குமார். அந்த ஊழலையும் இந்த வெள்ளை பேப்பரில் நிதி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அது எப்படினாலும் அது நிதி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். எங்கே ஊழல் நடந்தாலும் அங்கே நிதியில் வந்து இடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க, ஆனால் இவ்வளோ தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ 1000 ரூபாய்க்கு வந்து இந்த கருவிகள் பொறுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கருவிகள் பொருத்திருக்காங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிர்மல்குமார் சொன்னார்ல, அதெல்லாம் இந்த நிதித்துறை அமைச்சரான இவர் வந்து வெளியிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லா திட்டங்களுக்கும் சரியாகவே வந்து திமுக அரசு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்து ஒவ்வொரு தனி மனிதருடைய தலையிலும் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது நிறைய பேர் அலசி காய போட்டுட்டாங்க துவைச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ நிர்மல்குமார் சொன்னார்ல, ஒரு அவதூறை திமுக மீது வைத்தார்ல, அந்த அவதூறு உண்மைதான், அது அவதூறு கிடையாது அப்படின்னு நிதியமைச்சர் வந்து எந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணியிருக்காரு? பண்ணலைல. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்னு சொல்லிட்டு நீ பொழந்து கட்டினியா? அதுதான் என்னோட கேள்வி. பொழக்கலைல. சரி, அதுவுமே ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். நம்ம வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். உங்கள் அண்ணன் எடுத்துக்கோ. உங்கள் அண்ணன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, இந்த சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்தீங்களே, இதுக்கு எந்த விதமான பட்ஜெட்டுமே நீங்கள் அலோகேட் பண்ணலையே, ஏற்கனவே இருந்த வண்டியை தான் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து கான்டாக்ட் நம்பர் கூட 100 தான் கொடுத்துருக்கீங்களே. அப்போ சிங்கப்பெண் திட்டம் பொய்யா கோபால் அப்படின்னு நீங்கள் பொழந்து கட்டினீங்களா? கிட்டியிருக்க மாட்டேங்க. இப்போ நான் இப்போ பேசினாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் புதல்வன் திட்டம், அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை நீங்கள் வந்து பட்டிட்டிங்கரிங் பண்ணி ஏன் வந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் சொல்லி மாற்றினீங்க, அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்காண்ணா அப்படின்னு பொழந்து கட்டினீங்க. ஓகே நீங்கள் பொய்யை மட்டும் தானே பொழந்து கட்டுவீங்க. சரி, பொய்க்கு வரேன். இப்போது உங்கள் அண்ணன் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து உணவு இருப்பிடம் கூட, அதாவது அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் இந்த பாதுகாப்பு இல்லாமல் 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பேசினார், திருச்சியில் பேசினாரா என்னமோ, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினார்ல. இப்போது எந்த கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு என்ன பேசிட்டு வந்திருக்கிறாரு? தமிழ்நாடு தான் பெண்களுடைய வளர்ச்சி, மேம்பாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு முன்னேற்றம் எல்லாத்துலேயும் முதலிடத்துல இருக்குது, அப்புறம் GDSPலையும் தமிழ்நாடு தான் வந்துட்டு முதலிடத்துல இருக்குன்னு கூச்ச நாச்சமே எல்லாம் பேசிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டினீங்களா? இனிமேவாவது பொழந்து கட்டுவீங்களா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் விட்டுருங்க. கடைசி ஒரு கேள்வி பொழந்து கட்டுறதுக்கு நான் கேட்குறேன். அதாவது கரூரில் 41 உசுறு போயிருந்தப்போ என்னால் பேசவே முடியல அப்படின்னு வேதனையாக இருந்த உங்கள் அண்ணன் 3 நாட்கள் கழித்து வந்து அப்பவும் திமுக மீது பழியை போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லேயே மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒன்றே போயிட்டு குத்தாட்டம் போட்டார். சரி, அப்போது 3 நாட்களாவது ஒரு ட்ராமாவை மெயின்டைன் பண்ணார்ல. இப்போது இந்த கும்மிடி பூண்டில் 3 வயசு குழந்தைய வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலுணர்வு செஞ்சு வன்புணர்வு செய்து அந்த குழந்தை வந்து இறந்தே போயிடுச்சு. உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட வலிக்கலையா? 41 உசுருக்கும் அன்றைக்கி உண்மையிலே அவருக்கு வலிச்சிருந்தா, இன்றைக்கும் அவருக்கு வலிச்சிருந்தா உங்கள் அண்ணன் தலைமைச் செயலகத்தில் டூர் கூட்டிகிட்டு போவாரா? அவர் கூட நடித்த அத்தனை நடிகர்களும் வரிசையாக வராங்க. அவங்கள எல்லாத்தையும் தலைமைச் செயலகத்தில் இதான் பாத்ரூம், இதுதான் உட்காந்து சாப்பிட்ற இடம், இதுதான் சோஃபா, இதுதான் சேர், இதான் நான் புதுசாக மாற்றின சேர் அப்படின்னு சொல்லி டூர் காமிச்சிட்ருக்காரு. கொஞ்சமாவது அதற்கான வழி இருந்திருந்தா அவர் வந்து இன்றைக்கி வந்து யாரையும் வராதீங்க, நான் மனசு கஷ்டத்தில் இருக்கேன், இந்த விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் வந்து யாருக்கையும் சந்திக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும்ல. அப்போது அண்ணா நீங்கள் வந்து அன்றைக்கி 41 உசுறு போனப்போ உங்களுக்கு வலிக்கலையாண்ணா? அது பொய்யாண்ணா? இன்றைக்கும் உங்களுக்கு எதுவும் வலிக்கலையாண்ணா? பொய்யாண்ணா அப்படின்னு பொழந்து கட்டியிருக்கணுமா இல்லையா? நான் ஒன்றை விட்டு நோக்குறேன், நீ என்னெல்லாம் பொழந்து கட்ட போகிறேன்னு.